Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 11th history lesson 12 பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக டேஸிடம் பணி செய்தனர். ஹொய்சாளர்கள். சரியான விடை ஹொய்சாளர். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம் மற்றும் ஆரவீடு வம்சம். இதுதான் சரியான காலவரிசை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். விஜயநகர அரசின் அரச முத்திரை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பன்றி. இதுதான் சரியான விடை. விஜயநகர அரசின் அரச முத்திரை பன்றி. டேஸ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார். மதுரா விஜயம். ஃபிஃப்த் ஒன், டேஸ் சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக கருதப்பட்டார். சரியான விடை இரண்டாம் தேவராயர். கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை சிம்மாச்சலம். எந்த இரு பகுதிகளுக்கிடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. புதுக்கோட்டை எதற்கிடையில் இருந்தது? சோழ மற்றும் பாண்டிய அரசுகள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சா நாமாவை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை பிர்தௌசி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. சா நாமாவை எழுதியவர் பிர்தௌசி. 9th ஒன், முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. பீடா. டேஸ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ணதேவ். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரியான கூற்றினை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விஜயநகர அரசின் அரசர்கள் 5 வம்சங்களாக சுமார் 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வம்சங்கள் கிடையாது, 4 வம்சங்கள் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தவறானது. ஆந்திர கடற்கரை பகுதிகளில் ஒரிசாவின் கஜபதி மற்றும் பாமினி அரசுகளுக்கிடையே கடும் போர் நடைபெற்றது. இந்த கூற்று சரியானது. தேர்ட் ஒன் பாருங்கள், அப்துல் ரசாக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியில் இருந்த சாமரின் அவைக்கு வந்தார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. விஜயநகர பேரரசர் 2ஆம் தேவராயரோட அவைக்கு தான் வந்திருப்பார். ஸோ தேர்ட் ஒன் வந்து தவறான கூற்று. ஃபோர்த் ஒன் பாருங்கள், பாமினி அரசர்கள் அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டனர்னு கொடுத்துருக்காங்க. பல்வேறு வகையான தெய்வங்கள்ன்றது தவறானது. இந்து தெய்வங்களின் உருவங்களை தான் அவங்க பொறிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனும் தவறான கூற்று தான். இது சரியான கூற்று செகண்ட் ஆப்ஷன். ஆந்திர கடற்கரை பகுதிகளில் ஒரிசாவின் கஜபதி மற்றும் பாமினி அரசுகளுக்கிடையே கடும் போர் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு பின் வந்த சுல்தான்களாலும் மராத்தியர்களாலும் பின்பற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. செகண்ட் ஒன், கவான் போர்ச்சுகீசிய வேதியியல் நிபுணர்களை கொண்டு வெடிமருந்தை தயார் செய்வது பயன்படுத்துவது ஆகியவற்றை கற்றுத்தர செய்தார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. போர்ச்சுகீசியர்கள்னு கொடுத்துருக்காங்க. பாரசீக மற்றும் துருக்கிய நாட்டு வேதியியல் நிபுணர்கள் கூட தான் அவர் வெடிமருந்து தயார் செய்வதை பற்றி கற்றுருப்பார். ஸோ இது தவறான கூற்று. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சரி, இரண்டாவது தவறு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1 சரி மற்றும் 2 தவறு. அடுத்து 13th கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று பாமன் ஷா மிக சரியாக
தாக்குதல் தொடுத்து வாரங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார் அப்படிங்கிறது சரியான கூற்று. காரணம், இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. ஸோ கூற்று சரி, காரணத்திற்கு கூற்று சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அப்துல் ரசாக். அப்துல் ரசாக் யாருன்னா பாரசீக நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு நிக்கிட்டின் ரஷ்யாவை சேர்ந்தவர். டோமிங்கோ பயஸ் மற்றும் நோனிஸ் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள். செல்லப்பா சாலுவ நாயக்கர். நெக்ஸ்ட் இந்த லெசன் செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு வருது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸில் இருக்கிற 5 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. விஜயநகரை பற்றி அறிய உதவும் தொல்லியல் சான்றுகள் பற்றி எழுதுக. விஜயநகர அரசு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? எதனால் அப்பெயர் வந்தது? பாமினி விஜயநகர அரசுகளுக்கிடையே பகைமை ஏற்பட்டதற்கான 3 முக்கிய காரணங்கள் யாவை? தராப் பற்றி எழுதுக. இது மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. 5th ஒன், முதலாம் முகமது பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? 5 கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின். இதில் நாயக்க முறை பற்றி எழுதுக. ராட்சசி தங்கடி போர். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன் அண்ட் 5th ஒன். ஃபஸ்ட் ஒன் வந்து ரொம்ப கேட்கல. மீதி இருக்கிற 5 கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு மாறி மாறி. ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கோல்கொண்டா கோட்டையை எங்கே கட்டப்பட்டது? அதன் அமைப்பை விரிவரி. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6th ஒன். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷினில் 3rd ஒன்னும் அண்ட் 4th ஒன் கொஷின் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் முக்கியமாக படிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.